அவர்களுக்கு இந்து தலைமை தாங்கி நமக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் ராதா சர்க்கார் நாயகம் அவர்களே, நிஜாகாந்துல்லா அவர்களே மற்றும் உலமாக்களே, சங்கை மிக்க உலமாக்களே, முரீதீன்களே, நண்பர்களே, உங்கள் அனைவர்களும் என் அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்ய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் இன்னும் குறிப்பாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம் எல்லோரையும் அல்லாஹ் தான் இந்த சபையில் அழைத்து வந்திருக்கிறார், அனுப்பியும் இருக்கிறார். அல்லாஹ் நாடாமல் யாரும் இந்த சபைக்கு வரவும் முடியாது, வரப்போவதும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு சாரார் சினிமா தியேட்டர்களில், இன்னொரு சாரார் குடிபான மதுபான கடைகளில், இன்னொரு சாரார் சீட்டாட்டம் சீட்டு விளையாடக்கூடிய இடங்களில், இன்னொரு சாரார் குதிரை பந்தயங்களில், இன்னும் சிலர் சண்டை சச்சரவுகளில், இன்னும் சிலர் பொறாமை கொச்சரிப்புகளில், இன்னும் சிலர் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம் போன்ற பெரியவர்களையும் இளைஞர்களையும் சிறுவர்களையும் அல்லாஹ்வை புனித சபையில் அமர செய்து அவனை பற்றி சொல்லக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர்களாக ஆக்கியது அல்லாஹ்வுடைய பேருபகாரங்களில் ஒன்றாகும். மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன்னா இப்ப கால சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய இந்த சிறார்களுடைய எண்ணங்கள் விளையாட்டு பிள்ளைகள். பெரியோர்களை விட்டுவிடுங்கள், ஓரளவுக்கு வாழ்க்கையில் எல்லா சிரமங்களையும் முடித்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று வந்து விட்டார்கள். இளைஞர்களையும் விட்டுவிடுங்கள், அவர்கள் இத்தகைய சபைகளில் சென்று இப்பொழுதே நாம் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகளுடைய பக்குவம் இருக்கிறத விளையாட்டில் இருக்கக்கூடிய நேரம் இது. டிவிலையோ கேரம் போர்டுகள்லையோ கோலி விளையாட்டுகள்லையோ எதையாவது ஒரு விளையாட்டில் அவர்களுடைய பொழுது போகக்கூடிய நேரம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த பச்சை குழந்தைகள் 7 வயது 8 வயது 9 வயது 12 வயது 15 வயது வரை இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தான் கொண்டு வந்திருக்கிறான் என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. என்ற இந்த வயது உடையவர்களெல்லாம் இப்பொழுது எங்கு இருப்பார்கள் என்று முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தது. இப்ப நாம்
நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் என்பதற்கு ஆதாரமாக உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற பேருபகாரங்களில் மிகப்பெரிய பேருபகாரங்கள் ஹயாத்து, அதாவது உயிர் பிச்சை. அதற்கு பிறகு குவத்து, சக்தி. அதற்கு பிறகு பஷாரத்து, பார்வை. அதற்கு பிறகு சமாத்து, கேட்கக்கூடிய சக்தி. அதற்கு பிறகு கலாம், பேசக்கூடிய சக்தி. இதை அத்தனையும் தந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உறுப்புகளை சலாமத்தாக வைத்திருப்பது அவனை தவிர யாராலும் கொடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சியாகிவிட்டது. நம்முடைய அங்க அவயங்களில் எது போனாலும் யாராலையும் கொடுக்க முடியாது. கண்ணு போனால் யாரும் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாத நியமத்தை தான் அவன் கொடுத்திருக்கான். காது போனால் திருப்பி யாராலையும் கொடுக்க முடியாது. வாய் போனால், அதாவது பேச்சு போய்விட்டால் திருப்பி யாராலையும் பேச வைக்க முடியாது. கை போய்விட்டால் திருப்பி அதை யாராலும் கொடுக்க முடியாது. கால் சோர்ந்து விட்டால் திருப்பி அதை யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப சிந்தனைகள் மங்கிவிட்டால் திருப்பி அதால் யாராலையும் ஸ்டடி பண்ண முடியாது. அதுக்கு மெண்டல் என்று சொல்லுவாங்க. இப்ப சக்தியை இழந்து விட்டால் அதையும் யாராலையும் கொடுக்க முடியாது. நம்மை பெற்ற தாய் தந்தையர்களோ நம்மை அட்டை போல் உரிந்து காலமெல்லாம் நம்முடைய உழைப்பை சாப்பிட்டு சுகம் அனுபவிக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்களோ, நமக்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு நம்மிடம் சுரண்டி திங்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களோ யாராலையும் இந்த நேமத்தை கொடுக்க முடியாது. யாராலையும் கொடுக்க முடியாத இந்த நேமத்துகளை கொடுத்த அல்லாஹ் அவன் கொடுத்ததின் நோக்கம், கண்ணை கொடுத்ததின் நோக்கம் அவன் அதாவது நல்லதை பார்ப்பதற்காக, காதை கொடுத்த நோக்கம் நல்லவைகளை கேட்பதற்காக, வாயை கொடுத்ததின் நோக்கம் நல்லவைகளை பேசுவதற்காக, அறிவை கொடுத்ததின் நோக்கம் நல்லவைகளை சிந்திப்பதற்காக, கரங்களை கொடுத்ததின் நோக்கம் நல்லவைகளை செய்வதற்காக, கால்களை கொடுத்ததின் நோக்கம் நல்லவைகள் பால் செல்வதற்காக. இப்ப இதற்கு மாத்தமா மனிதன் தவறுகளை செய்யும் பொழுது அவனுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக யாராலும் கொடுக்க முடியாத இந்த பார்ட்ஸ்களை அவன் மிஸ்யூஸ் செய்யும் பொழுது அதற்கு தண்டனையாக இப்ப சமீப காலமாக அங்க பழுதுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 35-40 வருஷத்துக்கு முந்தி, எனக்கு 52 வயசு ஆகுது, ஒரு 10 வயசுல ஓரளவுக்கு நல்ல விளக்கம் இருக்கும் என்று வைத்துக் கொண்டால், ஒரு 42 வருஷத்துக்கு முந்தி சொல்லுவாங்க பிரமாண்டமான ஆஸ்பத்திரிகள் கிடையாது. நல்லா கவனமா கேளுங்க. 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு உடையவர்களா இருக்கிறாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி பார்த்தா என்னுடைய கணிப்புல நான் பார்த்தவரை பிரமாண்டமான வானளாவிய ஆஸ்பத்திரிகள் கிடையாது, ஆபரேஷன் தியேட்டர் கிடையாது, எமர்ஜென்சி வார்டு கிடையாது, கீரிச்சு கிழித்து தைப்பதும் கிடையாது, ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடையாது, மெடிக்கல் ஷாப்பும் கிடையாது. அப்ப என்ன காரணம்? நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் கூட இருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழ்ந்தார்கள். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்துடைய சகோதரர்களாக இருந்தாலும், நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடுத்த இந்த நேமத்துகளை மிஸ்யூஸ் செய்யக்கூடாது.
இந்த அவயங்களை அவன் தான் நமக்கு அன்பளிப்பாக தந்துள்ளான். அவனுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான், படைச்சி விட்டவன் பட்டியா போட மாட்டான். இப்படி மக்களுக்கு மத்தியில நம்பிக்கைகள் இருந்தது நம்முடைய முன்னோர்களுக்கு. அதனாலும் 50 வயதானாலும் அவர்களுக்கு பார்வை போவதில்லை, 60 வயதானாலும் அவர்களுக்கு பல்லு போவதில்லை, 70 80 வயதானாலும் அவர்கள் கண்ணாடியும் போட்டதில்லை. இப்படிதான் வாழ்ந்து விட்டார்கள். அப்ப அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், குடிசை வீடுகள், கொள்ளை பகுதிக்கு ரீப்பரால் செய்யப்பட்ட தட்டி, தெருவாசலிற்கு ரீப்பர்களால் செய்யப்பட்ட தட்டி, கொள்ளை வாசல் தட்டிக்கு ஒரு சாக்கு பரதா, தெருவாசல் தட்டிக்கு ஒரு சாக்கு பரதா. ராத்திரி ஆயிட்டா எங்கேயாவது போனா 2 தட்டியும் கையில போட்டு கட்டிவிட்டு நிம்மதியா வழியில போயிடுறது. நம்ம தங்கங்களை வாங்கி அலமாரில கூட்டுறா போல அவர்களுடைய காலத்துல தங்க காசுகளை புழங்கினாங்க. அதை கடையங்கள்ல போட்டு வச்சிருந்தது, தானியங்களை தொம்பைகள்ல போட்டு வச்சிருந்தது, தட்டிகளை கயிறுகளை போட்டு கட்டிவிட்டு வீட்டை கொடுத்த ஆண்டவன், இந்த தங்கத்தை கொடுத்த ஆண்டவன், இந்த உணவுகளை கொடுத்த ஆண்டவன், நம்மை படைத்த இந்த ஆண்டவன், அவன் பார்த்துக்குவான்னு போயிட்டாங்க. அதனால திருட்டு போகல, கொள்ள அடிக்கல, கொலை செய்யல, அடுத்தவருடைய சொத்தை அபகரிக்கல, பிறரை மோசடி செய்யல, பிறருடைய குடியை கெடுக்கல, யார் குடும்பத்தையும் அழிக்கல, ஆக்சிடென்ட்கள் ஆகல, வெள்ளங்கள் வந்து அழிக்கல, பூகம்பங்கள் வந்து அழிக்கல, சுனாமிகள் வந்து மூழ்கடிக்கல. அதாவது இருதயங்கள் வெடிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்து யாரையும் அழிக்கல. காரணம் அந்த முன்னோர்களுடைய இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கு? கோட்டை சுவர், கோட்டை போல் வீடுகளை